தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23 இன்னைக்கு ரிலீஸு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பாசிட்டிவ் நெகட்டிவ், எந்த இடத்துல நல்லா இருக்குது, ட்ராபேக்கு, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. படம் தளபதி விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம். அதை கடைசியாக தேட்டரில் பார்க்குறோம். விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம்னு அந்த ஃபீல் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1992 டிசம்பர் 4 நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஜூலை 23 2026 ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் முடிக்கிறாரு கெரியரை. இதுக்கப்புறம் இந்த சிஎம் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸை மட்டுமே கவனம் செலுத்த போகிறாரு. என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக் போஸ்டர், ட்ரெய்லர், டீசர், படத்தோட ஸ்டில்லு, அப்டேட்டு இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இதுதான் கடைசி. இந்த படத்தை நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. படத்தை தாண்டி ஒரு 35 வருஷம் சினிமா கெரியர் இன்னையோட முடிஞ்சிச்சு. இந்த படத்தை அதாவது எஃப்டிஎஃப்எஸ் ஷோவை ஒரு 9 மணிக்கு பார்க்க வராங்க. முக்கால்வாசி பசங்களாக தான் இருப்பாங்க, இல்லை ரொம்ப ரேராக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இல்லை ஃபேமிலி அது மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்க போன தேட்டரில் முக்கால்வாசி பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ், லேடிஸு, குழந்தைங்க தான் முக்கால்வாசி பேர் தேட்டர் ஃபுல்லாகவே இருந்தாங்க. படத்தோட எண்டிங் கார்டு ஒன்று போடுவாங்க. அதை பார்த்துட்டு அழாத ஆளே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்டிங் கிரெடிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அதை நம்ம பார்க்க போகிறோமா என்னங்கிறது டவுட்டு தான், தெரியாது. படத்தை பற்றி பார்த்தோன்னா, படத்தில் உள்ள பாபி டியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ்ராஜ் எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. படத்தில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸு ஏகப்பட்டது இருந்துச்சு. இது பகவத் கேசரியோட ஒரு கதையாக இருந்தாலும் அந்த கதையை தாண்டி ஏகப்பட்ட சீன்ஸை இவங்களும் மாற்றி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம். இந்த படத்தை டைரக்டர் ஹச் வினோத்திட்ட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் சொல்லணும். ஏன்னா ஹச் வினோத் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் இந்த படம் இந்த கதையை நம்ம எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டாக விஜய் சார் ஹச் வினோத்திட்ட சொன்னதாக ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி ஃப்ரீடமாக ரொம்பவே இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. அதுவும் மாஸ் எலமெண்ட், கமர்ஷியல், ஃபுல் பேக்கில் இந்த படம் மொத்தமாக உருவாகி வந்திருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓவராலாக இந்த படத்தை செலிப்ரேஷன் மெட்டீரியல். போயிட்டு தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம்னு நினச்சி பாருங்கள். அதை தாண்டி படத்தில் லாஜிக்கு, கதை, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு காமன் மேனாக தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமாக அந்த ஜனநாயகன் இருக்கும். அதையும் தாண்டி இதுக்கப்புறம் ஒருத்தரை அந்த படத்தை பற்றியோ இல்லை சீனை பற்றியோ ட்ரோல் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் கலாய்க்கிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அது முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் படம் நடிக்க போகிறதில்ல. இதையும் தாண்டி கலாய்க்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தனிப்பட்ட மனிதரை தனிப்பட்ட முறையில் கலாய்ச்சாதான் உண்டு, ட்ரோல் பண்ணாதான் உண்டு. அந்த வகையில் ஜனநாயகன் ஒரு நல்ல திரைப்படம்னே சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.